தாத்தா எனக்கு ஒரு டவுட்டு. துப்பாக்கி எப்படி உருவாச்சு தாத்தா? அதை முதல்ல யார் யூஸ் பண்ணா? எப்படி இவ்வளோ பெரிய ஆயுதமா மாறுச்சு? சொல்றேன் பேராண்டி, கேட்டுக்கோ. துப்பாக்கி, கன்ஸ், இந்த ஒரு ஆயுதத்தை வச்சுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியான பிரிட்டிஷ் உலகத்தையே தன் கைக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஏன், இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட அடிமையானதுக்கு முக்கிய காரணமே இந்த கன் தான். ஏன்னா அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை பார்த்தது கூட இல்ல. அதுவே கன்ஸ் மேல பயத்தை ஏற்படுத்துச்சு. அந்த பயத்தை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் இந்தியாவை மட்டும் இல்ல, உலகத்தையே ஆண்டாங்க. அப்படிப்பட்ட ஆயுதமான இந்த துப்பாக்கிய யாரால உருவாக்கப்பட்டது, எப்படி இவ்வளோ பெரிய ஆயுதமா மாறுச்சுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். துப்பாக்கி முழு வடிவம் பெற்று வர நாம 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுல சைனா சாங் டைனஸ்டி காலகட்டத்தில் பிளாக் பவுடர்னு அழைக்கப்படுற கன் பவுடர் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு துப்பாக்கியோட முதல் படின்னு சொல்லலாம். தாத்தா என்ன சொல்றீங்க? அப்போ கன்ஸ்லாம் சைனா மேடா? முழுசா கேளு பேராண்டி. 10ஆம் நூற்றாண்டுல ஃபயர்லேண்ட்ஸ், தீ ஈட்டிகள்னு அழைக்கப்படுற ஈட்டிக்கு முன்புறத்துல மூங்கில் குழாய்க்குள்ள கன் பவுடர்ஸை வச்சு பத்த வச்ச உடனே வெடிச்சிடும். இந்த ஆயுதத்தை விலங்குகள் கிட்ட இருந்து தற்காப்புக்காகவும் அப்புறம் சில போர்கள்லும் யூஸ் பண்ணாங்க. 13ஆவது நூற்றாண்டுல கன் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா யூரோப்லயும் மிடில் ஈஸ்ட் நாடுகள்லயும் பரவ தொடங்குச்சு. இதனால ஹேண்ட் கெனான்ஸ், அதாவது கை பீரங்கி எனப்படுற புதிய பரிணாமத்தை அடைஞ்சது தீஈட்டி. இந்த கை பீரங்கிய அந்த காலத்துல முக்கியமான மிலிட்டரி டெக்னாலஜியா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து 15ஆம் நூற்றாண்டுல மேட்ச்லாக் எனப்படுற துப்பாக்கி வகையா பரிணாமத்தை அடைஞ்சது. இந்த வகை துப்பாக்கிகள் இன்னும் அதிவேகமாகவும் தன்னோட இலக்கை துல்லியமா அடைஞ்சது. இதுல வெடிகுண்டுகளை லோட் பண்ணி சுட மெதுவா எரியிற கயிறுகளால ஆன நெருப்பு பொறி பயன்படுத்தி இலக்கை சுட்டாங்க. இந்த வகை துப்பாக்கிகள் ஐரோப்பாவோட படைகள்ல பெரும்பாலும் யூஸ் பண்ணாங்க. 17-18ஆம் நூற்றாண்டுல ஃபிளின்ட்லாக் அப்புறம் பர்க்யூஷன் எனப்படுற துப்பாக்கி வகைகளோட வளர்ச்சியும் முக்கிய முன்னேற்றமான சுடும் வேகத்தையும் துல்லியமான இலக்கையும் அடைஞ்சது. இந்த வகை துப்பாக்கிகள் போர் முறைகளையும் வேட்டையாடும் முறைகளையும் மாற்றி அமைச்சது. அது மட்டும் இல்லாம ஃபிளின்ட்லாக் வகை துப்பாக்கிகள் அடிப்படை ஆயுதமா அமெரிக்கா சுதந்திர போர்லையும் நெப்போலியன் போர்கள்லையும் அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த வகை துப்பாக்கியை யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் ஒரு சின்ன பீஸ் ஸ்டீலை வச்சு தொட்டதும் வெடிக்கக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து 19ஆம் நூற்றாண்டுல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தப்போ சாமுவேல் கோல்ட்டால உருவாக்கப்பட்டது தான் இந்த ரிவால்வர். இத பிரீச் லோடிங் ரைஃபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வகை துப்பாக்கிகள் பரிணாம வளர்ச்சியோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். ஏன்னா சாமுவேல் கோல்ட் கண்டுபிடிச்ச இந்த ரிவால்வரால ரீலோடிங் பண்ணாமலே ஒருத்தருக்கும் அதிகமான ஆட்களை சுட முடியும். அது மட்டும் இல்லாம கையில அடக்கமா இருக்கிறதுனால இது அதிகமா பர்சனல் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரிவால்வர் மாடர்ன் துப்பாக்கிகளுக்கு ஒரு முன்னோடியா பார்க்கப்பட்டுச்சு. ஒரு சின்ன தீப்பொறி ஊரையே எரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதாரண வெடிமருந்தா தயாரிக்கப்பட்டு பல பரிணாம மாற்றங்கள் அடைஞ்சி இப்போ 20ஆம் நூற்றாண்டுல செமி ஆட்டோமேட்டிக் கன்ஸ்னு பல வகை துப்பாக்கிகளை வடிவமைச்சு ஊரையே எரிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதோட ஐகானிக் வெப்பனான M16 ரைஃபிளும் AK-47 மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்ப இருக்க டெக்னாலஜி சாதாரண மக்களுக்கும் சரி மிலிட்ரிக்கும் சரி கன்ஸ் ரொம்ப உதவியா இருக்கு. கன்ஸோட டெவலப்மெண்ட் இதோட நிக்காது. பல பரிணாம மாற்றங்கள் அடைஞ்சி அது ஒரு கல்ச்சராகவே மாறும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, துப்பாக்கிகளை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா பல வகை உயிர்கள் கொல்லப்படாம இந்த உலகமே அமைதியா இருந்திருக்கும். புரிஞ்சுதா பேராண்டி? யார் தாத்தா சொன்னா? கன்ஸ் இல்லாத அப்பவே இவனுங்க மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் அடிச்சுக்கிட்டானுங்க. இந்த உலகம் அப்பவே அமைதியா இல்ல, இப்ப மட்டும் அமைதியா இருக்கும். போய் வேற ஏதாவது வேலையை பாருங்க தாத்தா. Thank you.